Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறும் நிலையில் அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரத்குமாரிடம் கேட்டு பெறலாம். சரத்குமார், வணக்கம். ஏப்ரல் 9ஆம் தேதி புதுச்சேரியில தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில இப்போது வரைக்கும் எந்த கட்சிகளுமே அவர்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்கல. இன்னைக்கு வேட்புமனு தாக்கலும் தொடங்கிடுச்சு. இதை எப்படி பார்க்கறது, என்ன நடக்குது? புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என தேர்தல் துறை தெரிவித்துள்ளது. இதனையடுத்து இன்று முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்கி காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்பாளர் மனுக்களை தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மொத்தம் 17 தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் இருப்பதால் 17 இடங்களில் மனு தாக்கல் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது புதுச்சேரி 12 இடங்களிலும், காரைக்காலில் 3 இடங்களிலும் தலா ஒரு இடங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து 24ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யணும். 26ஆம் தேதி வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாளாகும். மேலும் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். இதனிடையே புதுச்சேரியில் எந்த கட்சிக்காரர்கள் வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. இன்னும் 2 தினங்களுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் சுயேட்சை வேட்பாளர் மட்டுமே தங்களது மனுக்களை தாக்கல் செய்வார் என தெரிகிறது. அதேபோல் வேட்பாளர்கள் ஆன்லைனில் தங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும், அதே நேரத்தில் தாக்கல் செய்த மனுவினை நேரில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வழங்க வேண்டும் என பெரும்பாலானவர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது நல்ல நாட்கள் பார்த்து வேட்புமனு மனுக்களை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளனர். நாளை மறுதினம் அமாவாசை என்பதால் அன்று முதல் பிரதான எதிர்க்கட்சிகள் வேட்பாளர்கள் தங்கள் மனுக்களை தாக்கல் செய்ய என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் மேற்கொள்ளுதல் அமலுக்கு வந்தது. இதனால் புதுச்சேரி முழுவதும் போலீசார் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதுச்சேரி மாநில எல்லைப்பகுதியில் சோதனை சாலை அமைக்கப்பட்டு பயிற்சி கொடுத்து பணம் உள்ளிட்ட எடுத்துச் செல்வதை தடுக்கவும் பொறுத்து வாகன சோதனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வெளிமாநிலங்களில் வரும் வாகனங்களை தீவிர சோதனைக்கு பிறகு புதுச்சேரிக்கு அனுமதிக்கப்படுகிறது. மேலும் சோதனையின் போது வாகனங்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் கொடிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களின் படங்களையும் போலீசார் அகற்றி வருகின்றனர்.